செவ்வாய் வலுத்தவர்கள் மட்டும்தான் அதிகார பதவிகள் இருப்பார். குறிப்பாக செவ்வாய் அதிகமாக யூனிஃபார்ம் சர்வீசஸ், யூனிஃபார்ம் அணிந்து சர்வீஸ் ஓரியன்டா ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவர் ஜாதகத்துல செவ்வாய். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரும் உயரிய பதவிகளையும் செவ்வாய் தான் கொடுக்குது. மருத்துவராக இருக்கக்கூடிய பணியையும் செவ்வாய் தான் கொடுக்குது. சாதாரணமாக கட்டிட தொழில்களுக்கும் செவ்வாய் தான் காரணம். கட்டிட தொழிலாளியா இருக்கிறாருன்னா செவ்வாய் தான் காரணம். அதுபோல் அடுப்பில் வேலை செய்யக்கூடிய, நெருப்பில் வேலை செய்யக்கூடிய நிலைகளையும் செவ்வாய் தான் கொடுக்குது. செவ்வாயினுடைய வலு, செவ்வாயினுடைய யோக தொடர்பை பொறுத்து அவர் உயர்மட்டத்தில் வேலை செய்வாரா, கடைநிலையில் வேலை செய்வாரான்றதை உறுதிப்படுத்த முடியும். அதுபோல செவ்வாய் ஒரு மனிதனை ரொம்பவும் ஷார்ட்ல பெரிய கோடி சொன்னாக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஃபீல்ட், கட்டிடங்கள் சார்ந்த ஃபீல்டுக்கும் செவ்வாய் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. செவ்வாயினுடைய ஸ்தான வலுவை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் அவர் என்ன பதவியை கொடுக்க போறாருன்றதை உறுதிப்படுத்திக்கணும். ஸோ பதவி எப்போ கொடுப்பார்னா 2, 6, 10 அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது, தொடர்புன்றது 2, 6, 10 வலுக்கலாம் அல்லது அந்த அதிபதிகளோட இணைஞ்சிருக்கலாம். இந்த நிலையிலெல்லாம் செவ்வாயினுடைய துறைகள்ல வலு சேர்க்கிறார். அரச கிரகங்களோடு மேலும் தொடர்பு கொண்டா அரசாங்க ரீதியான வேலை, காவல்துறையில வேலை செய்யறதுல இருந்து நேவி, ஏர்போர்ஸ் ஆகட்டும், அத்தனை உள்நாட்டு ஆர்மி போன்ற அமைப்புகளுக்குமே இந்த செவ்வாய் தான் முக்கியத்துவம் வகிக்கிறது. அதுபோல் ஒருத்தர் சர்வீஸ் செய்யற சக மனிதனுக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாலும் ஒரு அரணா, பாதுகாப்பு அரணா இருக்கிறாருன்னா அங்க செவ்வாய் வேலை செய்யுது. மருத்துவத்துறையா இருக்கலாம், செவிலியர் துறைகளா இருக்கலாம், கட்டிடங்கள் செய்யக்கூடிய துறைகளா இருக்கலாம். தனக்காக இல்லாமல் தான் செய்யக்கூடிய வேலையானது பிறருக்கு அரணாக அமைந்து விட்டால்